ஒரு 1000 years முன்னாடி வாழ்ந்த மனுஷன் வந்து அவனோட தேவைகளை தேடி போறான். ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல வாழ்ற நம்ம எல்லாருமே each and every consumer is living a life king sized. உங்களுக்கு என்ன வேணுங்க? ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு கிரிக்கெட் பேட் வேணுமா, இல்லை நியூசிலாண்ட்லேருந்து கிவி வேணுமா, துபாயிலேருந்து பர்ஃப்யூம்ஸ் வேணுமா, எதுவாக இருந்தாலுமே உங்களோட டோர் ஸ்டெப்பில் உங்களோட கால அடியில் கொண்டு வந்து சேர்க்குற பொறுப்பு ஒரு பிரான்ச் ஆஃப் நாலேஜ் எடுத்துட்டுருக்கு. அது எதுனா காமர்ஸ். ஸோ இந்த காமர்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால தான் நம்ம லைஃப் எல்லாம் ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னா அந்த ஹோல் பிரான்ச்சுக்கே காமர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரூப்புக்கு நீங்கள் ஆப் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்டை நல்லா பண்ணாமல் இருக்கலாமா? ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட்டுங்க இஃப் யூ ஹாவ் அ பிளான் அண்ட் strategy. So let us see how you can score superb marks in this subject without wasting any time. Let's directly get into the video. So let us begin our analysis with the reduced portions. இப்போ இந்த new syllabus பார்த்தீங்கன்னா you have 10 chapters and 28 lessons. Really the content is very tough. ஆனா இந்த reduced syllabusல பார்த்தீங்கன்னா 5 lessons fully omitted. அதனால உங்களுக்கு 23 lessons தான் இருக்குது. டெஃபினட்டாக ஒர்க் லோட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஒமிட்டட் லெசன்ஸ்லாம் என்ன அப்படின்னா 3, 8, 12, 19 and 24 இந்த 5 lessons ஒமிட் பண்ணியிருக்காங்க. அது தவிர நிறைய லெசன்ஸில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி சொன்னதுக்கு ஐ கான்ட் கிவ் கேரண்டி. I am not even mentioning that, that's why. ஏன்னா நிறைய question papers வந்ததில் அந்த questionsலாம் include ஆயிருக்கு. So my advice to you would be to read as much as you can but omit these 5 lessons which are omitted. So இது பண்ண உடனே இப்போ இந்த 23 லெசனும் ஃபுல்லாக படிக்கணுமானா கண்டிப்பாக இல்லை. So I will be giving you wonderful tips by which your workload will reduce but not your marks. So let us begin our analysis of the question paper first by seeing the pattern of the question paper. So question paperல என்ன இருக்கு அப்படின்னா 20 objectives, 7 2 marks, 7 3 marks and 7 5 marks. So இதுதான் உங்களோட format. 90 marksக்கு எழுதுவீங்க. 10 marks is for internal assessment. So one by one segment எடுத்து நம்ம analyze பண்ணலாம். First segment is MCQ. Got a fine little body and her mind's kinda naughty. They say that once you take So MCQs நீங்க book back questions இருக்கு. 23 lessons ஓட book back questions படிக்கணும்னா okay take up 2 per day and read. நிறைய questions ஒன்றும் இல்லை, ஈஸியாக நீங்கள் முடிக்க முடியாத. நீங்கள் நல்ல தரோவா ஆன உடனே உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக ஒரு 17 marks 16 marks ஆகுது புக் பேக் questions படிக்கிறச்சு உங்களுக்கு வந்துடும். ஸோ ரிமைனிங் இது எப்படி ஸ்கோர் பண்ணுறது? ஃபுல் மார்க்ஸ் நம்மளோட எய்மாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் டெஃபினிஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு டெஃபினிஷன் சூஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஆனால் சூஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெஃபினிஷன் ஏதாவது ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு இதை எழுதினது யார் அப்படின்னு கேட்பாங்க, நிறைய ஆத்தர்ஸோட பேர் கொடுத்துட்டு. ஸோ வெதர் யூஆர் ரீடிங் ஒன் டெஃபினிஷன் ஆர் you may not even be reading the definitions. ஏன்னா புக் பேக் கொஷனில் அது இல்லைன்னு அந்த லெசனில் நீங்கள் விடலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த டெஃபினிஷனை சொன்னது இந்த பர்சன் தான் அப்படின்றத நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு கொஷின் அதர் இம்பார்ட்டன்ட் கொஷினாக வர நல்ல சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து யூ ஹாவ் so many years. Like for example, when was the SEBI instituted or sale of good act எந்த வருஷம் வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அந்த இயர் வந்து கொஷினாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ், யூகானா என்ன, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதோட எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து அவங்க கேட்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அதர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா டூ யூ நோ காலம் இருக்குது. அந்த டூ யூ நோ காலம் கூட யூ கோ த்ரூ 2 marks 3 marks 5 marks இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து அவங்க கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு கோ த்ரூ. Got a fine little body and her mind's kinda naughty. They say that once you take Let's move on to our analysis of the 2 mark answers. So 2 mark answers பார்த்தீங்கன்னா it is very very easy. நிறைய நியூ கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது என்னது, டெட் மார்க்கெட்னா என்ன, ஸ்பாட் மார்க்கெட்னா என்ன, ஸ்விட்சிங்னா என்ன, ஆக்ஷனிங்னா என்ன. ஸோ இந்த மாதிரி நியூ கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தெர் இஸ் அ லாட் ஆஃப் சான்ஸ் தட் யூ கெட் சச் கொஷின்ஸ். அது தவிர 2 marksல புக் பேக் கொஷின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எல்லா லெசன்ஸையும் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி எல்லா லெசன் வேண்டாம், அட்லீஸ்ட் யூ கேன் லீவ் 1 or 2 lessons. ஏன் நான் எல்லா லெசன் படிக்கணும்னு சொல்கிறேன்னா தெர் இஸ் அ கம்பல்சரி கொஷின். 2 marksல கம்பல்சரி இருக்குது, 3 marksலையும் கம்பல்சரி இருக்குது. அதுக்காக தான் எல்லா லெசன்ஸ் படிக்கணுன்றேன். பட் இஃப் யுவர் எய்ம் இஸ் ஒன்லி டு பாஸ், எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்களேன், ஏதாவது ஃபியூ லெசன்ஸ் சொல்லுங்களேன் அப்படின்னா I'll be telling you the lessons that you have to read for 2 marks. So 2 marksக்கு பார்க்கறச்சே the units 1, 3, 4, 6, 8 and 10
இந்த யூனிட்ஸ் தான் முக்கியம். Definitely passing will not be a problem for you. And important concepts எல்லாம் நல்லா go through பண்ணுங்க. Definition questions are very important when it comes to 2 marks. Now let us move on to our analysis of 3 mark questions. Got a fine little body and her mind's kinda naughty. They say that once you taste 3 mark questions னு வரச்சே உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த whole chapter எது பத்தி கேக்குறாங்க. Means you have a chapter on management, you have a chapter on the capital market, money market and the mari irkachi secondary market can be an important question. So ipa management patiye or whole unit ungalku vechirukkarche is management and art or science. So what I'm trying to tell you is 3 marks nu varche what is the core thing that trying to tell and the whole chapter la அப்படிங்கறத பாருங்க. அத பேஸ் பண்ணி என்ன questions இருக்கோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. And you have just 3 tabular column questions. Commerce la பாத்தீங்கன்னா obviously that's going to be important. So 2 marks la வந்து வெறும definitions கேட்டாங்க. இங்க கேக்கறச்சு meaning and definition அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. Otherwise there will be some 3 points, some classifications, some types. So இந்த மாதிரி யூனிக்கா இருக்கிற ஆன்சர்ஸ்லாம் நீங்க pick up பண்ணி first அதெல்லாம் நல்லா தரோவா படிச்சுக்கோங்க. Again here don't leave any lesson if you are aiming for full marks. Suppose your aim is only to pass. Again I have some lessons which I can share with you. இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த lessonsலாம் ரொம்ப important 3 marksக்கு. So the lessons that are important for 3 marks are 1, 2, 3, 5, 6 and 9. இந்த யூனிட்ஸ்ல இருக்கிற லெசன்ஸை நீங்க நல்லா தரோவா படிச்சுக்கோங்க. got a fine little body and her mind's kinda naughty. They say that once you taste So finally let us move on to our analysis of the 5 mark questions. 5 mark questions னு வரச்சே definitely you have to convey the concept. என்ன அதுல கேட்டிருக்காங்களோ நீங்க அதை எழுதணும். எக்ஸாக்ட்டா நம்ம சொல்ல முடியாது. ஏனா there are questions like what are all the types of financial markets, what are the types of market, இந்த மாதிரி questions இருக்கு. இதெல்லாம் நீங்க attempt பண்ண போறீங்கன்னா you can obviously omit. அவங்களே any 5 னு கேட்டாங்கன்னா it is okay. இல்லனா நீங்க அந்த மொத்த ஆன்சர் எழுத வேண்டிய ஒரு situation இருக்குறதுனால 5 points எழுதினா போறோம்னு நான் சொல்ல மாட்டேன். There are answers for which they have asked only 5 rights of consumers, 5 duties of consumers. இந்த மாதிரி கேக்குறாங்கன்னா நீங்க 5 points படிக்கலாம். So my first tip would be try to convey the whole important ஐடியா. அந்த क्वेश्चनக்கு நம்ம என்னலாம் அட்டெம்ப்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க எடுத்துக்கோங்க. அத வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதாதீங்க. பாயிண்ட் வைஸ் எழுதினீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். where they are asking 5 நீங்க 5 படிச்சுக்கோங்க. 5 க்கு பதில் always my tip to my students would be to read 6 or 7. ஏனா எக்ஸாமினேஷன் போற ஒரு பாயிண்ட் மறந்துருதுனா படிச்சதே 5 னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். again இப்போ டீடைல் ஆன்சர்ஸ் வரச்சே you have a lot of varieties. First one, the most important one is the tabular column questions. I think totally around 8 tabular column questions are there. அப்புறம் advantage disadvantage questions are also very important. Commerceல இந்த தடவை இந்த நியூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா there is only one question. What is the advantage and disadvantage of liberalization அப்படினு இருக்கு. So next பாத்தீங்கன்னா the types, charts அதெல்லாம் வரையணும்ல. Again as I mentioned classifications of market இருக்கு. Then you have features, a lot of features, a lot of functions. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் செக்ரிகேட் பண்ணி சேர்த்து படிக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் படிக்கச்சு எது மணி மார்க்கெட் எது கேபிட்டல் மார்க்கெட்னு குழம்பிடுவீங்க. அதெல்லாம் ஒரு நோட் பண்ணி ஒன்றா சேர்த்து படிக்கச்சு ஓகே இந்த கொஷின் கேட்டால் நான் இந்த ஆன்சர் எழுதணும், இது கேட்டால் இது எழுதணும்ன்றது உங்கள் மைண்டில் ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ எக்ஸாமில் கூட ஆப்வியஸ்லி தே நாட் கோயிங் டு ஆஸ்க் புக் பேக்கில் இருக்கிற ஆர்டரில் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை, இஷ்டத்துக்கு ரேண்டமாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் கொஷின்ஸை வேறு விதமாக குரூப் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா எக்ஸாமில் டக்குன்னு ஒரு கொஷின் கேட்டால் இதோட ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். Again, my tip for you to become very thorough with 5 marks க்கு என்னன்னா அந்த சப்ஹெட்டிங்ஸ் எழுதி பாருங்க. நீங்க ஹோல் ஆன்சர் எழுதலனா கூட அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு கீ வேர்டை எடுத்து எது நீங்க ஹைலைட் பண்ண போறீங்களோ அதை மட்டும் நீங்க எழுதி பாருங்க. So that will be a very good way to revise for the 5 marks. Remaining things நீங்க அந்த ஹெட்டிங் பார்த்த உடனே உங்களால அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் கண்டிப்பா. So இந்த ஆர்டர்ல படிங்க. Again எந்தெல்லாம் யூனிட்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்க்கு அப்படின்னா have some tips for you. So the unit 1, 2, 3, 6, 7 and 10. So these are important for the 5 marks or detailed answers. Got a fine little body and her mind's kinda naughty. They say that once so you general tips என்ன அப்படின்னா எந்த ஆர்டர்ல எழுதணும்னா
question paper எந்த ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டர்லேயே எழுதின்னு போங்க. 5 மார்க்ஸுக்கு வரைச்சி டைம் லிமிட் நீங்கள் வச்சுக்கோங்க. டோன்ட் ஸ்ட்ரைக் ஆர் ஓவர் ரைட். ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு பாருங்கள். கம்பல்சரி கொஷினை லாஸ்ட்லேயே எழுதுங்க, ஃபஸ்ட்டு எழுதணுன்றது அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறச்சு யூ வில் பி ஹேவிங் மோர் டைம் அண்ட் யூ கேன் திங்க் அண்ட் ஆன்சர் வெரி நைஸ்லி. நீட்னஸ் இன் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். I hope you found all these tips very useful. இந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் full marks காமர்ஸில் வாங்க முடியும். If you like this video, give it a thumbs up, share it with all your friends who are in commerce group and give in the comments below like what inspired you to take up the commerce group. And finally, if you have not subscribed to the channel, please subscribe, because if you do not subscribe, you'll be missing a lot of information and lot of valuable tips that we offer in here. Thank you. Jai Sai Ram. Got a fine little body and